கோடம்பாக்கத்துல கொண்டாட்டமான டைம்னா தீபாவளி டைம் மட்டும்தான். வழக்கமா தீபாவளிக்கு பெரிய ஆளுங்க படம் 2, 3 ஆச்சு வரும். இந்த வாட்டி தனுஷோட கொடியும், கார்த்தியோடைய காஷ்மோராவும் வந்திருக்கு. காஷ்மோரா படம் எப்படி வந்திருக்கு? பிளாக் மேஜிக் படம் தான் காஷ்மோரான்னு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. பில்லி சூனியம், ஏவல், ஆவிங்க கூட பேசுறது இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு கார்த்தியும், அவருடைய குடும்பமும். அந்த கார்த்திய ஒரு பங்களாக்கு வாங்க, அங்க இருக்கிற ஆவிய வெளிய கூட்டிட்டு வந்தா நெறைய பணம் தரேன்னு சொல்லி கூட்டு போறாங்க. உள்ள போற கார்த்தியால வெளிய வர முடியல. காரணம் உள்ள இருக்கிற ராஜ் நாயக்ன்ற ஒரு ஆவி, அதுவும் கார்த்தி தான் 1000 வருஷ ஓல்டான ஆவி அது. ஏன் இவரால வெளிய வர முடியல? உள்ள என்ன நடக்குதுன்ற கதை தான் காஷ்மோரா. கார்த்தி நடந்தாருன்னா வாழை இலை மேல கால் வச்சா கூட பத்திக்கிட்டு எறிகிற அளவு சில கிம்மிக்ஸ் வேலைலாம் பண்றாரு. அத்தனையும் போலியான விஷயங்கள் தான். கார்த்தி, அவங்களுடைய அப்பா, விவேக், அவங்க அம்மா, தங்கச்சி, பாட்டின்னு மொத்த குடும்பமும் ஃப்ராடு குடும்பம் தான். இந்த ஃப்ராடு குடும்பம் உண்மையான ஆவிகிட்ட இருந்து காப்பாத்துறது எப்படின்றத கொஞ்சம் காமெடியாவும், ஃபிளாஷ்பேக்கை கொஞ்சம் சீரியஸாவும் சொல்லியிருக்காங்க காஷ்மோரால. படத்துடைய மிகப்பெரிய பலம், கார்த்தியோடைய மிகப்பெரிய பலம் காமெடி தான். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார டைரக்டர் கோகுல் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. 2 பேரும் அடிக்கிற லூட்டில லைட்டா விஜய் சேதுபதி சாயல் தெரிஞ்சா கூட கார்த்தி தன்னுடைய யூனிக்கான பெர்ஃபார்மன்ஸால ஸ்கோர் பண்றாரு. குறிப்பா சொல்லணும்னா இன்டர்வலுக்கு முன்னாடி வாட்டி தனியா அந்த பங்களாக்குள்ள போறார் கார்த்தி. அப்ப உண்மையான பேய் அவர் சுத்தி ரவுண்டு கட்டுது. இது எல்லாமே நம்ம செட் பண்ண மாதிரி யாரோ செட் பண்ணிக்காங்க. டேய் டைமிங் செட் ஆகல, இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அதை மேல போட்டு அடிக்கிற லூட்டி ஒரு 5 நிமிஷம் நான் ஸ்டாப்பா சிங்கிள் பர்சனா கார்த்தி அப்படி ஸ்கோர் பண்றார். அந்த பங்களாக்குள்ள இருக்க ஆவிக்கு 1000 வருஷம், அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக். அந்த ஃபிளாஷ்பேக்ல தான் நயன்தாராவும் வராங்க. அந்த கார்த்தி ஒரு பயங்கரமான தளபதி. அவர் எங்க போனாலும் ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சுட்டு இடத்த மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ராணிகளையும் அந்த புறத்தையும் கவர் பண்ற அளவுக்கு ரொம்ப ரொமான்டிக்கான ஹீரோ அவர். அவருக்கு நயன்தாரா மேல ஆப்வியஸா லவ்வோ இல்ல ஒரு ஆசையோ வருது. நயன்தாராவுடைய அப்பா தான் மன்னர். அவங்க அப்பாவை கொன்னு, தம்பியை கொன்னு, நயன்தாராவையும் கைப்பற்ற நினைக்கும் போது எல்லாருமே சேர்ந்து செத்து போயிடறாங்க. அதுல கார்த்தியும் அவங்களுடைய தளபதிகளும் அங்க பேயா உலவுறாங்க. இவங்க முக்தி அடையணும்னா, ஆன்மா சாந்தி அடையணும்னா, ஒரே குடும்பத்துல ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த 5 பேரை ஒரு பௌர்ணமி அன்னைக்கு, வழக்கம் போல மீதி எல்லாம் கோடம்பாக்க மந்திர படங்களுடைய டெம்ப்ளேட் தான். படத்துல மிக பெருசா ஒர்க் அவுட் ஆன விஷயம் காமெடின்னு சொன்னோம். அதுக்கு அடுத்த ஒரு விஷயம்னா சிஜி சொல்லலாம். ஒரு 15 நிமிஷம் எபிசோடு தான். ஆனா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஆனா அதுல என்ன ஒரு சிக்கல்னா, பாகுபலி, பாஜ்ரவ் மஸ்தானின்ற மாதிரி படங்களை பார்த்து பார்த்து நம்ம ஆளுங்களும் ஒரு ட்ரெண்டுக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. மகதீர அளவுக்கு கூட இது வரலன்றத உண்மை. அதுக்கு காரணம் சிஜியோ இல்ல மற்ற விஷயங்களோ கிடையாது. கதையில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ். எந்த இடத்துலயுமே நம்மளால படத்தோட கனெக்ட் ஆக முடியல. இப்ப இருக்கிற கார்த்தி ஒரு போலியான மந்திரவாதி நம்ம சொல்லிட்டோம். மக்களை ஏமாத்தி காசு வாங்குறாரு. பழைய கார்த்தி பெண்கள் மீது ஆசை மோகம் கொண்ட ஒரு ரொமான்டிக்கான ஒரு காமாந்தகனான ஒரு தளபதின்னு சொல்லிட்டோம். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பொழைச்சு தான் வெளியே வர முடியும். 2 பேரும் பொழைக்க முடியாதுன்றப்ப நம்மளுக்கு யார் மேலேயும் ஒரு பரிதாபம் வர மாட்டுது. பரிதாபம் வரக்கூடிய ஒரே கேரக்டர் நயன்தாரா தான். ஆனா அவங்களுக்கு ஃபிளாஷ்பேக்ல அவங்க இறந்த உடனேவே பாயிண்ட் முடிஞ்சு போயிடுது. அதனால நம்ம எதுக்காக கிளைமேக்ஸ்ல வெயிட் பண்ணி எந்த கார்த்தி பொழைக்கிறாருன்னு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தை இந்த படம் எங்கேயுமே கிரியேட் பண்ணல. இதை தாண்டி வேற எந்த கேரக்டர் மேல நம்ம எமோஷனலா டிராவல் ஆகிறோம்னா அதுவும் கிடையாது. ஆனா பர்ஃபார்மன்ஸ் விதத்துல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது. ஃப்ரெண்டு ஃபீல் ஆயிட்டாப்லன்னு ஒருத்தர் சொல்லுவார் இல்லையா, அவர் இந்த படத்துல நடிக்கல. ஆனா அந்த ஃபீல் ஆன ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் செம்மையா கலக்கியிருக்கிறார். பங்களாக்குள்ள கார்த்தி வரப்ப அவர் அங்க ஏற்கனவே டூரிஸ்ட் கைடாட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பேயை பத்தின கதைகள் எல்லாத்தையும் சொல்ற இடம் பயங்கர காமிக்கலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால தான் சொன்னோம் கோகுலுக்கு காமெடி ரொம்ப பெரிய பலமா இருந்ததுன்னு. சுமார் மூஞ்சுகுமார் மட்டும்தான் இல்ல, அவங்க அம்மா இருக்காங்க, பேபிமா இருக்காங்க, பேபிமாவுடைய ஆள் இருக்காங்க. இன்னமும் இந்த கோகுலுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் ஆன மாதிரி அவங்க எல்லாரையும் நம்ம பார்க்க முடியுது. அது ஏதோ கொஞ்சம் நெருடுது. கார்த்தி மட்டும்தான் இதுல தனியா தெரியுறாரு. ஆனா வேற வழி இல்லாம அவருடைய ஸ்லாங்லயும் பாடி லாங்குவேஜ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் விஜய் சேதுபதி எட்டி பார்க்கறாரு. அது படத்துக்கு ஒரு சின்ன மைனஸ் தான். நயன்தாரா 15 நிமிஷம் தான் வராங்க. மீதி படத்துல நம்மளுக்கு ஒரு ஹீரோயின் தேவையில்லையா, அதுக்காக மட்டுமே ஸ்ரீதேவியாவை போட்டிருக்காங்க. அவங்க இதுல ஒரு பேங்க் ஆஃபீஸரா வராங்க. அதே சமயத்துல பேய்களை பத்தின ஆவிகளை பத்தின ஆராய்ச்சி செய்யற தீசி ஸ்டூடெண்டாவும் காட்டுறாங்க. அவங்க பேங்க் ஆஃபீஸரா அவங்க ஸ்டூடெண்டான்ற தெளிவு டைரக்டருக்கும் கிடையாது, ஸ்ரீதேவியாவுக்கும் கிடையாது, நமக்கும் கிடையாது. படம் முழுக்க ஒரு ஹீரோயின் டிராவல் ஆகணுன்றதுக்காக கார்த்தி போற இடத்துல அவங்க போட்டிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல ஸ்ரீதேவியா. வசனங்கள் அங்கங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது. தீய காற்று தூய தீபத்தை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற சீரியஸான வசனங்கள் ஆகட்டும், பயப்படாதீங்க, பயந்தீங்கன்னா பயமா இருக்கும், பயப்படலன்னா பயமா இருக்காதுன்ற காமெடி வசனங்கள் ஆகட்டும், அதுதான் அங்கங்க கொஞ்சம் என்டர்டெயின் பண்ற மாதிரி இருக்கு. கோகுல் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு படம் எடுத்தானா இன்னும் கூட இதை விடவே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். அதிகமான பாட்டு இல்ல, அதே சமயத்துல கண்ணை பார்த்து பேசுடா காஷ்மோரா அந்த மாதிரி ஸ்லோவான பாட்டு இல்லாதனால இது உண்மையிலே சந்தோஷ் நாராயண் மியூசிக் தானே ஒரு டவுட் கூட வருது. ஓயா ஓயா பாட்டு மட்டும் தான் விஷுவலாவும் பார்க்க நல்லா இருக்கு. பிஜிஎம்லயும் அந்த பீரியட் கால பிஜிஎம்ல ஏதோ பெருசா மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஒரு 4 இன்னோவாவை பறக்க விட்டு தூசி பறக்க அதுக்கு நடுவுல இருந்து ஹீரோ நடந்து வரப்ப இதே பிஜிஎம் போட்டாலும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. 1000 வருஷத்துக்கு முந்தின படம்ன்றப்ப அதுக்கான ஒரு சின்ன ஒர்க்காவது இருக்கணும்ல சார். பேய் படம் இதுல எதுக்கட லாஜிக் பாக்குறீங்க கேட்க வேணான்றது கரெக்ட் தான் சார். ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன லாஜிக் வேணும்ல. நயன்தாரா, கார்த்தி கூட இருக்க தளபதிகள் எல்லாரும் ஒரே நாள்ல தான் இறந்து போறாங்க.
800 900 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா நயன்தாரா மேக்கப் கலையாம ட்ரெஸ்ஸு கசங்காம அதே அழகோட இருக்கிறாங்க. மொட்டை அடிச்சுட்டு செத்து போன கார்த்தி மண்டையில இதே மாதிரி அங்கங்க இவ்வளோ நீட்டுக்கு முடி வளர்ந்துருக்குது. ஆனா இது செத்து போன மற்ற தளபதிகள்லாம் புகை மூட்டமா ரொம்ப அகோரமான பேய்களா இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நியாயம் இருக்குல்ல. ஹீரோயினுக்குன்னா பேய்க்கு ஒரு லாஜிக், ஹீரோக்கு ஒரு லாஜிக், கூட இருக்க ஒரு லாஜிக்னா எப்படி பாஸ்? கோடம்பாக்கத்துக்கு முதல்ல மந்திரம் போடணும்னு நினைக்கிறேன். ஒரு கமர்ஷியல் படம்னா 4 பாட்டு, 2 ஃபைட்டு, 2 பஞ்சுன்னு இருந்தது போயி, கூட 2 பேயும் சேர்த்தா தான் கமர்ஷியல்ன்ற அளவுக்கு ஒரு மசாலா படத்துலயும் தேவையில்லாம பேய திணிக்கிறாங்க. ஏற்கனவே அண்ணன் மாஸ்ல விட்டாரு. இதுல காஷ்மோராவும் சறுக்கிடுச்சு. நம்ம குடும்பத்துக்கும் பேய்க்கும் செட்டே ஆகல பாஸ். இதையெல்லாம் மீறி பார்த்தா அந்த கார்த்தியோடைய காமிக் சென்ஸ்க்காகவும், சில காமெடி டயலாக்காகவும், கடந்த நேர்த்திக்காகவும் சிஜில இருந்த ஒரு நேர்த்திக்காகவும் கண்டிப்பா காஷ்மோர ஒரு தடவ பார்க்கலாம். இந்த வருஷம் முடிய இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. ஆனா நெஞ்சம் மறப்பதில்லை மாரி பல நல்ல படங்கள் வர வேண்டியிருக்கு. அப்படி இன்னொரு விமர்சனத்தோட உங்கள சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாஸ்.